نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى. صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் ரமலான் மாதத்தின் முதல் நோன்பை இன்று நாம் நோன்று அதனுடைய பரக்கத்துகளை பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய இன்றைய நாளின் நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இதே போலவே இந்த வருடத்தின் முழு நோன்பையும் நோக்கக்கூடிய தௌஃபீக்கினையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இதே போல தராவீகளையும் முழுமையாக நிறைவேற்ற தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு 2.5 ஜுஸு ஓதி இருக்கின்றோம். சூரா பக்கரா முடிவாகிவிட்டது. சூரா பக்கராவை முடித்து விட்டோம். சூரா ஆலை இம்ரானை துவங்கி இருக்கின்றோம். 3வது ஜுஸுவிலே அல்லாஹ் ஆரம்ப பக்கத்திலே ஒரு வசனத்தை கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க சதகா செய்யறத சொல்லி காட்டி வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கின்றது. இது நம்ம யாருக்காக செய்யறோம்? நம்முடைய செல்வத்தில் இருந்து நாம் சில பகுதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கின்றோம். அதனால என்னென்ன விளைவுகள், என்ன எஃபெக்ட் நம்ம உண்டாகிற போது அப்படின்னு நம்ம ஒரு பலனே இல்லாம ஒரு நன்மையை மட்டும் எதிர்பார்த்து கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுல ஒரு முழு பிரயோஜனத்தை நாம் பெற மாட்டோம். இன்னொன்னு, சதகா செய்வாங்க சில பேரு, ஆனா மற்றவர்களிடத்தில் தம்பட்டம் அடித்து காட்டுவதற்காக, மார்த்தட்டி சொல்வதற்காக சதகா செய்யறது, இதுவும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள்ல இன்னும் தெளிவா சொல்றார். சதகா செய்யறவங்க எப்படிலாம் இருக்கணும், அவங்க இப்படி இருக்க கூடாது அப்படின்றத எல்லாம் தெளிவா ஒரு லிஸ்ட் போட்டுட்டே சொல்லிட்டு வரான். அதுல அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லா யுத்பிஊன மன்ன வலா அதா, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நோய்வினைப்படுத்தவும் மாட்டாங்க. அதாவது சில பேர் நீங்க பார்க்கலாம், அவங்கள அப்படியே செய்கையில அவங்கள புத்தி காமிக்கிறது. நான் உனக்கு கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி உனக்கு செலவு இருந்துச்சு, உனக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேனே ஞாபகம் இருக்கா அப்படி நம்ம உறவினர்களுக்கு சில உதவிகளை நாம் செய்வோம். அது சதகா நியத்துல நாம செஞ்சுட்டு கடைசியில ஏதாவது ஒரு சண்டை வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும் பொழுது அவங்கள இழிவுபடுத்தணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள நம்ம மட்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக குத்தி காண்போம். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேனே, நீ என்ன ஒரு நன்றி கெட்டவனா இருக்கியே அப்படின்னு குத்தி காண்போம். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நீங்க நல்ல காரியத்தை செஞ்சுட்டு இப்படி குத்தி காமிக்காதீங்க, அவங்கள நோய்வினை செய்யாதீங்க, உங்க வார்த்தைகளால் அவர்களுடைய மனதை வலுவாக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பனூ இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர், நசாயில இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். பனூ இஸ்ரவேலர்கள் நேத்தே சொன்னோம், பனூ இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் பெரிய சமூகம். ஆனா அவங்களுக்கு இருந்த கெட்ட பழக்கம், அதிகமா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோம். இதே பனூ இஸ்ரவேலர்கள் பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, எப்படி மறைமுகமா சதகா செய்யணும், அந்த சதகாவால அது பலன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி இந்த வரலாறு சொல்றாங்க. அந்த மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் உறுதி கொள்றாரு, மனசுல உறுதி பூண்டு இன்னைக்கு நைட்டு நான் யாருக்கும் தெரியாம போய் சதகா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு யாருக்குமே தெரியாம இரவோடு இரவாக போய் தெரியாம போய் திருடர் கையில போய் சதகா செஞ்சு கொடுத்துடுறேன். அவருடைய செல்வத்தை திருடர் கையில போய் கொடுத்துடுறேன். அடுத்த நாள் காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் திருடருக்கு தெரியாம சதகா கொடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. சரி, அப்ப அந்த சதகா கொடுத்தவர், அந்த நல்லவர், அவரு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய செல்வம் திருடருக்காக சதகாவாக போய் சேர்ந்ததே அப்படின்றதுக்காக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள். 2வது நாள் அதே மாதிரி, இனிக்கும் நான் நைட்டு போய் யாருக்கும் தெரியாம போய் சதகா கொடுப்பேன் அப்படின்னு போறாரு.
அதே மாதிரி போறாரு, பார்த்தா அவர் சதக்கா கொடுக்கிற ஆளு பார்த்தா ஒரு விபச்சாரியான பெண் கொடுத்துடுறாரு, அவருக்கும் தெரியல. காலையில பார்த்தா மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் விபச்சாரிக்கு போய் சதக்காவை செஞ்சுட்டாரு அப்படின்னு. திரும்பி அவரு அதே துவா செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய செல்வம் இந்த விபச்சாரிக்காவது பயன்பட்டதே அப்படின்னு, சதக்காவை போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறார். மூணாவது நாள் இதே மாதிரி கிளம்புறாரு, நைட்டு சதக்கா செய்வேன் அப்படின்னு. மூணாவது நாள் பார்த்தா அப்பயும் சரியான நபருக்கு போய் கொடுக்கல, ஒரு செல்வத்திற்கிட்ட போய் சதக்காவை கொடுத்துட்டு போயிட்டாரு. காலையில பார்த்தா மக்கள் பேசிக்கிறாங்க, ஏன்னா செல்வத்திற்கு போய் யாராவது சதக்காவை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்பவும் அதே துவா செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ் செல்வத்திற்காவது போய் என்னுடைய காசு சேர்த்துச்சு அப்படின்னு துவா செய்யறாரு. அடுத்த நாள் நாலாவது நாள் அவருடைய கனவில் ஒரு அசரீர் வருது. உங்களுடைய சதக்கா நீங்க திருடருக்கு செய்ததும் விபச்சாரிக்கு செய்ததும் செல்வத்திற்கு செய்த இந்த 3 சதக்காவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு ஒரு அசரீர் வருது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை விளக்கி சொல்றாங்க. அந்த நபர் தெரியாமலாம் போய் சதக்கா செய்யல, திருடருக்குன்னு தெரியாம போய் சதக்கா செய்யல. அவரு சதக்கா செஞ்சதுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருடர் எனக்கு அல்லாஹ் இப்படியும் காசு கொடுக்கிறானே திருத்திட்டாரு, தௌபா செஞ்சு அதுக்கப்புறம் திருடுறதே விட்டுட்டாரு. அல்லாஹ் அதையெல்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபர் செய்த அந்த சதக்காவின் மூலமாக என்னென்ன எஃபெக்ட் கிடைச்சிச்சு, என்னென்ன பலர் ரெஃப்ளெக்ஷன் என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்றத ரசூலுல்லாஹ் விளக்கிட்டே வராங்க. 2வது நாள் விபச்சாரிக்கு செஞ்சிருக்காங்க சதக்கா. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அந்த விபச்சாரி என்ன பண்ணா அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு இப்படியும் செல்வத்தை கொடுக்குறான், நான் ஏன் இப்படி மானம் கேட்ட குழம்பு செஞ்சு நான் என்னுடைய வயிற்றை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த விபச்சாரி தௌபா கேட்டு திரும்பிட்டான். 3வது நாள் செல்வந்தர், அந்த செல்வந்தர் மறைமுகமாக சதக்கா செய்யறது இவ்வளவு பெரிய கூலியா இருக்குமா அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. சதக்கா செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு தோன்றுது. இதுவரைக்கும் கூட்டி வச்ச தன்னுடைய செல்வங்களை போய் அள்ளி ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. அவரு மிகப்பெரிய ஒரு தயார குணத்திற்கு சொந்தக்காரரா மாறுறாரு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய பாடம், நீங்க மறைமுகமா சதக்கா செஞ்சாலும் அல்லாஹ் அதுல மிகப்பெரிய பலனை வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு பல எஃபெக்ட் கிடைக்கும், அதன் மூலமாக மற்றவர்கள் திருந்தக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும், உங்களுடைய சதக்காவும் நிறைவேறும். சல்லாஹ் சொல்வார்கள், ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஹ்ஃபாஹா, ஒருத்தர் சதக்கா செஞ்சிட்டு அதை மறைமுகமாக செய்தார் என்றால் எந்த அளவுக்கு அனத்தல்ல தஆலா ஷிமாலுஹு மா தஅலமு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலக்கரம் செய்த சதக்கா இடது கரம் அறியாது, அந்த அளவுக்கு மறைமுகமா செய்யவர் நாளை மறுமை நாளில் யார் நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை அந்த நபர் பெறுவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே ரகசியமாக சதக்கா செய்வோம், சதக்கா செய்து